ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட நான் வந்துட்டு இந்த டைமும் ஈத் வந்துட்டு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னே. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் வந்துட்டு கேமல் லைல் அண்ட் நோன்பு திறக்கிறது எல்லாமே, இஃப்தார் டைம் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்துட்டு கேமல் லைல் தொழுகிறதுக்காக தான் வந்துட்டு போயிட்டுருந்தோம். ஸோ லாஸ்ட் டேங்கிறதுனால ருசைனாக்கு க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோம். ஸோ தொழுதுட்டு எப்போதுமே வந்துட்டு கேமல் லைல் லாஸ்ட் 10 days வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அங்கே ரெடி பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. அண்ட் தொழுதுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த 10 days வந்துட்டு சமைக்கிற கவலையே கிடையாது சஹருக்கு. ஸோ அது மாதிரி ஓடும். ஸோ ஃபஜர்லாம் தொழுதுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈத் vlog தான். ஸோ நல்லபடியாக இஃப்தார் வந்துட்டு முடிச்சாச்சு, லாஸ்ட் இஃப்தார். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஈத் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈத் அன்னைக்கு ஈவினிங் நைட்லேருந்து பார்த்திங்கன்னா நான் மெஹந்திலாம் விட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெஹந்தி வந்துட்டு அப்படியே சும்மா நான் ஆல்ரெடி டிசைன்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு லைக் போட்டு வச்சுருந்தேன். ஸோ டப்புன்னு எப்போதுமே இந்த ஈதோட நாள் நைட்டு தான் வந்துட்டு ஹரிபரியாக நம்ம மெஹந்தி போட்டுட்ருப்போம். அதெல்லாம் தான் ஒரு வைப் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஈத் மாதிரி. ஸோ அப்படி தான் எப்போதுமே நடக்கும். ஸோ நம்ம மெஹந்திலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு போடுறதுக்கு. ஸோ அப்படி இப்படின்னு வந்துட்டு பாமில் போட்டேன், கொஞ்சம் ஓகேவாக வந்துருந்தது. ஸோ அப்போவே டைம் பார்த்திங்கன்னா சம்வாட் 12 o'clock அந்த மாதிரி ஏதோ ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த மெஹந்தி போட்டு விட்டாங்க. அண்ட் இந்த மெஹந்தி போடுற ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 o'clock வந்துட்டு எந்திரிச்சு வந்து ஜாலர்லாம் சொல்கிறதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ கையில் மெஹந்திலாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஜாலர் சொல்கிறதுக்காக கீழே வந்திருந்தேன். ஸோ ஒரு 2:30 கிட்டக்க நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடுலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் எல்லாமே முடிகிறதுக்கு வந்துட்டு 4:30 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளம்புறதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு பக்கம் ஜாலர் சுட்டுட்டு இருந்தேன். என்னோடய மதுரில் வந்துட்டு கரியானம் அப்புறம் கொத்து பரோட்டாலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு எல்லா காய்கறியுமே வந்து சாப் பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அண்டு நாங்கள் அன்னைக்கு என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா, அப்புறம் ஜாலர் முர்த்தபா, ஜாலர் வட்டலாப்பம், கடல் பாசி அண்டு இடியாப்பம், பரோட்டா வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஜாலர் முர்த்தபாவில் ஜஸ்ட் வந்துட்டு வெங்காயம் சாட்டே பண்ணி வந்துட்டு உள்ளடமாக வைப்போம். ஸோ அதுவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் உள்ளடம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம தொழுதுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக எக் போட்டு நம்ம வந்துட்டு வாட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட கொத்து பரோட்டா வந்து செஞ்சுட்டாங்க. செஞ்சதுக்கப்புறம் பிளேட்டில் வந்துட்டு கொடுக்கவும் நல்லா சுட டைம் பார்த்திங்கன்னா இப்போ சம்வாட் 4 o'clock கிட்ட ஆக போயிருந்துச்சு. மேடம் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. மேடம் வந்துட்டு அந்த நோம்பு வைபோடே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, சஹருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற மாதிரி. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock கிட்டக்க ஆக போகுது. நாங்கள் வந்துட்டு கொத்து பரோட்டாவை எடுத்து 3 பேரும் சுட சாப்பிட்டுட்டு இருந்தோம். மேடம் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க மாடியில். ஸோ கொஞ்சம் நேரம் மாடியில் சாப்பிட்டுட்டு கீழே போயிட்டு கடல் பாசி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம காய்ச்சி எல்லாம் ஊற்றி செட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 2 இதில் பண்ணதுனால ஒரே பிளேட்டாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலில் உள்ள கடல் பாசியுமே வந்துட்டு நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு நெட்டட் அம்ப்ரெல்லா வச்சு மூடி வச்சுட்டு போயிட்டேன் நான். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி மூடி வச்சுட்டா வந்துட்டு ப்ராப்ளம் இருக்காது, பிளேட்டாக வச்சு மூடாமல். அதுக்கப்புறம் இடியாப்பம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இடியாப்பம் வச்சுருந்தோம். ஸோ அந்த வேலையும் பார்த்துட்டு இடியாப்பத்தையும் வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையுமே சுட பண்ணி வச்சாச்சு நாங்கள். அண்ட் எல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக 4:30 அந்த மாதிரி ஆனோன்னே காலையில் பொழுது அப்படியே அழகாக விடிஞ்சிட்டு இருந்தது. நானும் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டேன். ஸோ அதுக்கு ரெட் கலர் ட்ரெஸ்க்கு பேராக நான் இந்த ஒரு க்ரீன் கலர் நெக்லஸ் செட் வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் 549 rupeesக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ டப்புன்னு எடுத்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு கை செயின் வந்துட்டு 300க்கு வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம வந்துட்டு ஈதுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் திஸ் மை அவுட்ஃபிட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஈத் என்னோடய ஹஸ்பண்டோட. அதுவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது எனக்கு. அண்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் தொழுவைக்கு டைம் ஆகிடுச்சு. ருசைனாவோட அவுட்ஃபிட் இது அண்ட் ஆலியா கட் டிசைன். ஸோ
இதை மாதிரி போடணும், கவுன் மாதிரி போடாமல் இந்த மாதிரி போடணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆலியா கட் வாங்கியிருந்தோம். இதுவே பார்த்திங்கன்னா 2160 சம்திங்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நீட்டாக க்யூட்டாக அந்த மாதிரி. அண்ட் நாங்கள் தொழுவைக்கு கிளம்புறதுக்காக நாங்கள் வந்துட்டு வெளியாயாச்சு. அண்ட் தொழுவைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து தான் போயிட்டு இருந்தோம். எப்போதும் நாங்கள் போகிற பள்ளிக்கு தான் போனோம். அண்ட் நம்ம வந்துட்டு பெருநா தொழுவையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெருநா தொழுவை வந்துட்டு தொழுதுட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷம் என்னோடய ஹஸ்பண்டோட கொண்டாடுவேன்ற ஒரு நினைக்கவே இல்லை நான். ஸோ அதுவே எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ், பெரியம்மா, அம்மா எல்லாருமே இந்த பள்ளிவாசல் தான் வருவாங்க. ஸோ எல்லோரையும் மீட் பண்ணி சலாம் கொடுத்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பாடெலாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி எங்கள் பாப்பாலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ருசேனாவை என்னையெல்லாம் பார்க்கறதுக்காக. அண்ட் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈத்னாலே வந்துட்டு எல்லாத்துக்குமே சலாம் கொடுக்கறது தான். அண்ட் அதுவும் முக்கியமாக நம்மளோட ஸ்பெஷல் ஒன்க்கு வந்துட்டு நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு சலாம், அதுவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி எல்லா சாப்பாடையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பரோட்டா மட்டும் நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம். அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு, எப்போதுமே இப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக பெருநா பசியாரியும் முடித்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஈத்துக்கு நாங்கள் இப்படி சலாம் கொடுக்குறதே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் ஆப்வியஸ்லி ஈத் வந்தாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருப்பீங்க பிக்சர்ஸ்லாம். ஸோ நாங்கள் போய் மொட்டை மாடியில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு தான் போனோம். செம்ம வெயில், பட் ஸ்டில் நம்ம எடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிழலாக பார்த்து போய் நின்னோம். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி மாற்றி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். காட்டும். நான் என்னோடய இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அது என்ன பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600, ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 1700. ஸோ நல்லாவே இருந்துச்சு. பட் என்ன, நான் மீடியம் சைஸ் போட்டிருந்தேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் எல்லா சைஸுமே ஆல்ட்ரு பண்ணேன், கையிலேருந்து இடுப்பு எல்லா சைஸுமே. ஸோ அதுக்கப்புறம் ஃபிட்டாக போட்டோன்னே நல்லா ப்ராப்பராக சூப்பராக இருந்தது. ஸோ ரெட் கலர் நான் இது வரைக்குமே வாங்கலை. 2 பேருமே பேரிங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து யோசித்து வச்சுருந்தோம். ஆப்வியஸ்லி எல்லா டைமும் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் எல்லா டைமும் அது நடக்கவே மாட்டேங்குது. பட் அவங்களுக்கு ரெட் கலர் ஷர்ட் எதுவுமே சூட் ஆகலை, கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் போகலாம், எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பியாச்சு. அண்ட் காரில் உட்காந்தோடனே நம்ம வந்துட்டு செல்ஃபிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கார் செல்ஃபியும் ஒரு ஸ்பெஷலாக தானே இருக்கும், அதனால். அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு போனோம். போயிட்டு ஜூஸ்லாம் நல்லா குடிச்சிட்டு, அதுவும் வெயில் வேறு செம்ம ஹீட்டாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நொங்கு ஜூஸ் கொடுத்தாங்க. நொங்கு ஜூஸை சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆப்வியஸ்லி எங்கே போனாலும் ஃபோட்டோ மெமரிஸ் கண்டிப்பாக தேவைப்படும்ல. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கும் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்தது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ட் அங்கேயும் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு, லன்ச்சுக்கும் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ லன்ச் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு இது எங்கள் பாப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஆலியா கட். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்திருந்தான். அவனுக்கு புதுசாக பைக் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருந்தான். பைக்கோட சவுண்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல், இங்கேருந்து சென்னை வரைக்கும் கேட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதோ 900cc அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பவர்ஃபுல் பைக், ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு.
ஒரு 2 பேரும் பைக் வந்தோடனே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு வேறு சட்டை மாற்றிட்டு 2 பேரும் அப்படியே சும்மா ட்ரெஸ் வந்துட்டு பார்த்து மிரரில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ருசைனாக்கு இந்த ஒரு ட்ரெஸ் கவுன் போட்டு விட்டுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்த்து ஐஸ்கிரீம்லாம் உட்காந்து சாப்பிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் கூடயும் ஒரு சேர்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வீட்டுக்கெலாம் போகலையோ அந்தந்த வீட்டுக்கெலாம் கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட மறுபடியும் போனோம். ஸோ எங்களோட ஈத் இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.